வணக்கம். இஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சீமான் செய்த தவறா அல்லாது பாஜகவின் பின்புலத்தின் பிரதிபலிப்பா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு கரும்பு விவசாயி சின்னம் சீமானுக்கு இல்லை, முடக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. இன்னொரு கட்சி அதுல தட்டிட்டு போயிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தட்டியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு அது சம்பந்தமாக பேசக்கூடிய சமயத்தில் அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்குது. டெல்லி நீதிமன்றம் சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடுக்கு நீங்க போட்டு அந்த சின்னத்தை வாங்கிக்கணும். அதை விட்டு போட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியில வந்தீங்க அப்படின்னா எப்படி? என்ன கேட்டா, கட்சி என்பது அரசியல் அப்படின்னாலே அங்கீகாரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்திய அளவுக்கு காங்கிரஸ், அடுத்து பாரதிய ஜனதா, இப்ப டக்குன்னு இவங்க வந்துட்டாங்க, கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி, அந்த அளவுக்கு ஒரு கட்சியா வந்துட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, அடுத்து யாருமே இல்லாம இருந்தாங்க. எத்தனையோ கட்சி இருக்கிறாங்க, யாருக்குமே அங்கீகாரம்லாம் கிடையாது. அடுத்தது தேமுதிக தான் அங்கீகாரம் வந்துட்டாங்க. ஆமா, அப்படிங்கக்கூடிய சமயத்துல சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடையாது. அதனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாரு. இருந்த உடனே அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதை இன்னொருத்தவங்க தட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. தட்டிட்டுலாம் யாரும் போகல, பறித்து கொண்டும் செல்லவில்லை. இன்னைக்கு சீமான் ரொம்ப விரக்தியில் இருக்கிறார். அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றார். பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியினுடைய செயலாளர் தலைவர் சொல்றாங்க, நாங்க போராடி வாங்க கிடையாது, எங்களுக்கு வேணும்னு அந்தந்த நேரத்தில் அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆமா, நாங்க தமிழகத்தில் 40 தொகுதியிலுமே போட்டியிடுவோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா, விவசாயி மற்ற கரும்பு அந்த சின்னம் உங்களுக்கு தேவைப்படுச்சு, எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க. எப்படி பாருங்க, எப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பாருங்க. உண்மையிலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஒரு அரசியல் காய் நகர்த்தக்கூடிய விஷயம். உண்மையிலே சதுரங்கத்தை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல். அவர் சொல்லிடுறார், பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, நாங்க 11 மாநிலத்துல போட்டியிட போறோம். இந்த வரக்கூடிய எம்பி தேர்தலில் தமிழகத்துல 40 தொகுதியில போட்டியிட போறோம். கரும்பு விவசாய சின்னம் சம்பந்தப்பட்டவங்க எங்களுக்கு ஒதுக்கியாச்சு, தேவைப்பட்டா எங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க. ஆமா, கரும்பு விவசாய சின்னம் உங்களுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய அளவு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி பண்ணுவாரு? அதெல்லாம் பண்ண முடியும். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாரு, அந்த கட்சியினுடைய செயலாளர் சொல்றாரு, சீமான் எங்க போட்டிடுறாரோ அங்கெல்லாம் நாங்களும் போட்டிடுவோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? ஓட்டு சிதற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7 வருஷமா அந்த சின்னத்தை சீமான் வச்சிருக்கிறார், கடைசி வரைக்கும் வச்சிருக்காரு. இந்த தடவையும் அதே மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு விட்டுட்டாரு. அலையிறாரு இல்லையா பல விதமான அந்த நடிகை விஜயலட்சுமி மேட்ரு, மற்றபடி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அலைச்சல் இருக்கு, மன அழுத்தம் கட்டாயமா இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடிப்படையில நம்பிக்கையின் வெளிப்பாடை கொஞ்சம் லேட் பண்ணி விட்டுட்டார், அப்ளிகேஷன் கொடுக்காம. காலக்கெடு விஷயம் இருக்கு, நமக்கு வந்துடும், யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி நம்பிக்கையின் வெளிப்பாடா விட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர்கிட்ட கேட்டாவது. இல்ல பாஜகவின் தூண்டுதலுக்கு சீமான் தன்னுடைய குற்றச்சாட்டு சொல்றார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு இது சம்பந்தமான வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க சீமான். ஆமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு அந்த கட்சி சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது தருமோ தெரியல. ஏன்னா இன்னொரு ஆளுக்கு ஒதுக்கப்பட்டது திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் போயிருக்கிறாரு. எந்த அளவுக்கு, அதாவது அப்ப அவங்க விட மாட்டாங்க இல்லையா? அவங்க பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி அவங்க விட மாட்டாங்க. எது எப்படி எங்களுக்கு ஒதுக்கிட்டீங்க, நாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடு காலக்கெடுவுல போட்டு நாங்க வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்க சமயத்துல அந்த சின்னத்தை நீங்க எப்படி எங்கிட்ட இருந்து புடுங்க முடியும்? ஏன்னா சீமான் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம் உள்ள கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கீகரிக்கப்படாத கட்சி இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரம்லாம் கிடையாது. அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு,
அது உண்மையும் கூட 7% 8% 10% வாக்கு இருந்தாலுமே கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க கொள்வாங்க. பிரச்சனை அப்படின்னா எடுத்தோட திமுகவை கூப்பிடுவாங்க, அதிமுக கூப்பிடுவாங்க, அப்புறம் தேமுதிக கூப்பிடுவாங்க, மற்ற எந்த கட்சியும் கூப்பிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லா எதிர்கட்சி கூப்பிட்டு பேசக்கூடிய எல்லா ஒரு அரசியல் கட்சியை கூப்பிட்டு பேசக்கூடிய விஷயத்துல மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க. ஆனா 3 கட்சிக்கு தான் மதிப்பு அதிகம், திமுக, அதிமுக, தேமுதிக. அந்த வகையில வந்து சீமான் கட்சியெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அங்கீகாரம் எடுக்கப்படவில்லை. மற்றபடி அதுக்கெல்லாம் வந்து பெருசா மதிப்பு தரமாட்டாங்க. அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கார் சீமான். நாளைக்கு வந்து வழக்கு விசாரணை வந்தாலுமே கூட மற்றபடி எந்த அளவுக்கு கொடுப்பார்கள் கட்டாயமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் கொடுக்கப்பட்ட ஒரு சின்னமா போச்சு. இதுக்கிடையில வந்து தேமுதிக அவருடைய முரசு சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதை வந்து எங்களுக்கு எப்படியாவது தர வேண்டும், முரசு சின்னத்தை தேமுதிக முடக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அன்னைக்கு சீமான் வாயில வந்ததா ஒரு தகவல் போயிட்டு. அது கூட தவறு தானே. தன்னுடைய சின்னமா இருந்தால் பிறருடைய சின்னத்தை அவர் எது என்னை நோக்கணும். தன்னுடைய சின்னத்தை எந்த அளவுக்கு பிறர் வந்து எடுத்துக்கிட்டாங்க, பிறருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னும் எடுக்க முடியாது யாரும். பிறர் வந்து எடுக்க விட முடியாது. தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தேமுதிக. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. அதுலயும் சில சீமான் சொல்லிட்டு இருக்கிறார் 10 வருஷமா தோத்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கருத்து தானே. இதெல்லாம் வந்து சீமானுடைய அதிகப்படையான வெளிப்பாடு. இன்னைக்கு வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய பையன் விஜயகாந்துடைய பையன் விஜய் பிரபாகர் அப்படிங்கிற வந்து இன்னைக்கு ரொம்ப மன வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் பேசல, மன வருத்தமா பேசுறாரு. ஆமா, அண்ணே அப்படின்னு தான் பேசியிருக்கிறார் அந்த பையன். ஆமா, அதாவது பிரபாகரன் சொன்னா கேட்பாரு. என் பேரு விஜய் பிரபாகரன் தான், அதனால இந்த பிரபாகரன் சொல்றேனே. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தேமுதிக வந்து சாதாரண கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட உள்ள கட்சி. 10 வருஷமா நாங்க தோத்துட்டு தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் வந்து அங்கீகாரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து முரசு சின்னத்தை வந்து முடக்க வேணும்னு சொல்ல எந்த வகையில் நியாயம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எங்களை வந்து தேர்தல் ஆணையம் அழைச்சு பேசியிருக்காங்க. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவாதம் செய்யாமல் இருங்கள் சொல்லிட்டு அவர் ரொம்ப மன வருஷத்தோட பேசியிருக்காரு. உண்மையிலே இது சீமான் செய்யறது தவறான பிரச்சாரம். உண்மைதானே. கரும்பு விவசாயி சின்னம் வந்து எந்த அளவுக்கு தனக்கு கிடைக்கவில்லைன்னு போட்டு மன வருத்தத்துட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி வந்து முரசு சின்னத்தை முடக்க வேணும்னு சொல்லலாமா? இது சீமானுடைய மிகப்பெரிய ஒரு தவறு தானே, தப்பு. அதே மாதிரி வருத்தம் அவங்களுக்கு இருக்கும்ல. சீமானுக்கு எந்த பாதிப்பும் அதே மாதிரி ஒரு பாதிப்பு முரசு சின்னத்தை முடக்க தேமுதிக கட்டாயமா உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவர் ஏமாந்ததுக்கு, இவர் அசால்ட்டா விட்டதுக்கு தேமுதிக என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் சொல்றாரு, பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி வாங்க, எங்களோட கூட்டணிக்கு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டிடுவோம். ஆமா, இல்லையா நீங்க எங்கெங்க நிக்கிறீங்களா, சீமானுக்கு எதிராக நான் நிற்பேன். அப்ப என்ன ஆக போகுது, சீமானுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி சறுக்கில் கட்டாயமா வர வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட பழைய ஆள்லாம் வந்து பார்ப்பாங்க, அந்த கருப்பு சின்னம் கான்செப்ட் தெரிஞ்ச சமயத்துல எல்லாரும் அதுக்கு சீமானுக்கு குத்துற மாதிரி பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு குத்திட்டு போயிடுவாங்க. அதனுடைய இரட்டை இலை சட்டத்தை எடுத்துக்கலாம். ஆமா, இரட்டை இலைனா என்னப்பா, எம்ஜிஆர் முடிஞ்சு போச்சு. அது யாரு, எடப்பாடி பொதுச் செயலாளரா, ஜெயலலிதா பொதுச் செயலாளரா, ஓபிஎஸ், யாருக்குமே தெரியாது. இரட்டை இலையா எம்ஜிஆர். அந்த மாதிரி வந்து கரும்பு சின்னம், கரும்பு கொண்ட விவசாய சின்னம் என்பது வந்து சீமானுக்கு அப்படின்னு ஒரு இந்த 7 வருஷமா மனசுல நின்றுச்சு. அதுல மாற்ற கருத்தே கிடையாது. இவருடைய அசால்ட்டின் வெளிப்பாடு விட்டுட்டாரு. மற்றபடி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி எந்த அளவுக்கு அது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பிறருக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கும் போதுல வந்து அதையும் மீறி வந்து சீமான் வந்து இன்னைக்கு போட்டிருக்கார். ஆமா, அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த அவர் சொன்ன 40 தொகுதியில நாங்க கரும்பு விவசாய சின்னத்துல தான் போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அது ஒரு கட்சி போல இருக்கு, மிகப்பெரிய ஒரு கட்சி. சின்ன கட்சியா தான் தெரியுது, கர்நாடகா சம்பந்தப்பட்ட ஒரு பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி. ஆமா, தமிழகத்துல வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புலாம் கிடையாது. இருந்தாலும் நாங்க 11 மாநிலத்துல போட்டிடுவோம், அதுல குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதியில நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு மிக பிரம்மாண்டமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இருந்தாலுமே கூட சீமான் சம்பந்தப்பட்ட வகையில அவருக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். இதனால வந்து ஓட்டு சிதைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் வந்து இன்னைக்கு சீமானுக்கு வந்தாச்சு. ஆமா, அதே நேரத்தில் தேமுதிக சம்பந்தப்பட்ட வகையில
முரசு சின்னம் கட்டாயம் கன்ஃபார்ம் உண்டு, அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிற கான்செப்ட் நடிகை விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வழக்கு வரக்கூடிய 19ஆம் தேதி அது விஜயலட்சுமி வந்து கோர்ட்டு கூப்பிட்டுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில மன அழுத்தத்தில் இருக்கிறார் சீமான் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டா முரசு சின்னத்தை முடக்க வேண்டும், அதுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போதுல அது மிகப்பெரிய ஒரு தவறு தானே. விஜய் பிரபாகரன் தேமுதிக அவர் வந்து இன்னைக்கு மிக மன வருத்தத்தோட பதிவு செய்கிறார். இன்னைக்கு எப்படி உங்களுடைய சின்னம் பிறருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆமா, அதுக்கு நீங்க எவ்வாறு வருத்தமாக இருக்கீங்க, அதே வருத்தம் விஜய் பிரபாகரனுக்கு ஏற்படும். அதையே வந்து சீமான் எண்ணி பார்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. வாதாட வேண்டியதான், அதுக்காக வந்து முரட்டுத்தனமாகவும் ஒரு அர்த்தமட்ட முறையில் வாதாடக்கூடாது இல்லையா. அதனால வந்து இது வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க முரசு சொன்னது, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அங்கீகாரம் உள்ள கட்சி. ஆமா, இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டு சீமான் பார்த்து கொள்ள வேண்டியது. இருந்தாலுமே கூட ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னம். ஆமா, இது வந்து மீண்டும் சீமானுக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். பார்ப்போம் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு சொல்ல போறாங்க. ஏன்னா ஒன்று தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை, இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பாருங்க, இப்ப சமீபத்துல அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அது சம்பந்தப்பட்டவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குன்னு சொல்லி போட்டு அது போட்டிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இன்ட்டை போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதே நேரத்தில் இன்னும் நாம் தமிழர் கட்சி எங்கெங்க இருக்கிறாங்க அங்கே சில இடத்துல வந்து தேர்தல் சின்னம் இல்லாமல் அவங்க தன்னுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தேர்தல் சின்னம்லாம் முக்கியம் கிடையாது, ஆமா, மக்களுடைய அன்பு தான் முக்கியம், சின்னம் என்னடா சின்னம், மக்கள் அன்பே எங்கள் சின்னம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை புதுசா இன்னைக்கு ஆமா சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க. எப்படி வெற்றி அடைகிறாங்க தோல்வி அடைகிறாங்க அது வந்து மக்கள் கையில் இருந்தாலுமே கூட பிற சின்னத்தை நோக்கி தன் கையை ஆமா தன்னுடைய எண்ணத்தை கொண்டு விடக்கூடாது இல்லையா. பிற சின்னம் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது வந்து அப்புறம் இவருடைய சின்னத்தை பிறர் கேட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது உட்காருது இல்லையா. அதனால வந்து இது வந்து சீமானுக்கு கட்டாயமாக வந்து கூடாத ஒரு விஷயம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் முரசு சின்னம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல போட்டு போராடுங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு போங்க. ஆமா, வரும் காலங்களில் ஆமா இது மிகப்பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அடுத்து 2026 வந்து முன்கூட்டி காலக்கெடு சம்பந்தமா வைக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி இவங்க பாரதிய அவங்க பிரஜா ஐக்கிய கட்சி அது சம்பந்தம் எங்களுக்கு அதான் வேணும்னு சொல்லி போடக்கூடிய சமயம் கட்டாயமா வந்து என்ன வேணும், ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 பேர்த்துக்கும் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாத்தான் நினைக்கிறாங்க. ஆமா, இந்த பஞ்சாயத்தை வந்து அவன் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல போட்டிருக்காரு சீமான். இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்ல அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி போட்டு பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சியும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்காக கட்டாயமா போட்டி இடுவார்கள். அப்ப என்ன பண்ண முடியும், குழுக்கள் முறையில எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வர வாய்ப்பு இருக்கலாம். ஆமா, 2 பேருமே எனக்கு வேணுங்க கேட்கிற சமயத்தான் ஒதுக்கிட்டதுனால பிரச்சனை இல்லை. ஒதுக்காமல் வரக்கூடிய 2024 இவங்களும் கேட்பாங்க, சீமானு கேட்பாரு. அப்ப என்ன பண்ண முடியும், குழுக்கள் முறையில கேட்டா போட்டுதான் அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து என்னைக்குமே இது பஞ்சாயத்து தான். ஆமா, வரும் காலங்களில் சீமானுக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குமா என்பது சந்தேகம் தான். இருப்பினும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வருங்காலங்களில் என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிற அடுத்த வினாடிகள் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.